ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அரசமர வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசமரத்தை வழிபாடு பண்ணணுன்னா எப்படி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காலையில் குளிச்சுட்டு ஒரு குடத்தை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி, பன்னீரும் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், மஞ்சள் பூலாம் போட்டு அரசமர பிள்ளையாருக்கு நீர் ஊற்றி, அங்கே இருக்கிற நாக தேவதைகளுக்கும் நீர் ஊற்றி, நம்ம கையால் பூ கட்டி வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் காலையில் 6 to 7 இந்த பூஜையை பண்ணுறப்ப பெருத்த செல்வம் பெருகணும். நெய்தீபம் ஏற்றுறப்ப பஞ்சு திரி போட்டு அதில் தாமரைத்தண்டு திரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி அதில் போட்டு நம்ம அதுக்கு ஒரு இனிப்பு, வெல்லம் கலந்த இனிப்பு, பச்சரிசியோடு கலந்து வெல்லம் கலந்த இனிப்பு வச்சு நம்ம படைச்சி ஒரு தீப தூபம்லாம் காமிச்சு 7 முறைக்கு கம்மியாக வளம் வரக்கூடாது. எத்தனை முறை அதுக்கு மேலே வேணுமாலும் பண்ணலாம். அந்த வளம் வர்றப்ப பார்த்திங்கன்னா அதில் சாமியோட ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கலாம். விநாயகர் அகவல் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி வளம் வரணும். இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இதில் இருக்கிறாங்க, இந்த மரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி முப்பெரும் தேவியரும் இதில் வளம் வர்றாங்க. நமக்கு இதில் லக்ஷ்மிக்கு இடம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் இருக்குது. மற்ற நாட்களில் லக்ஷ்மியோட அக்கா மூதேவி தான் அதில் வாசம் செய்வாங்க. அதனால் அரச மரத்தை மற்ற நாட்களில் தொட்டு வணங்கக்கூடாது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம வளம் வரலாம். குழந்தைங்களுக்கு கல்வி செல்வம் பெருகணும் அப்படின்னா வியாழக்கிழமை, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னா திங்கக்கிழமையில் வழிபடலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணுன்னா செவ்வாய்க்கிழமையில் பஞ்சு திரியோட சிகப்பு திரியையும் போட்டு வளம் வந்தோம்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். இது காலையிலே பண்ணுறது ரொம்ப உசிதமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க அமாவாசை தினம், பௌர்ணமி தினத்தில் கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு 108 தடவை ஒரு திராட்சை 108 எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு பிள்ளையாருக்கு முன்னாடி நெய்வேத்தியம் மாதிரி வச்சு வெத்தலையில் வச்சு வளம் வந்தாங்கனாக்க கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் பல மடங்கு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் இதை இந்த வளம் வர்றது, பிள்ளையார் சின்ன குழந்தை முதற்கொண்டு பெரியவங்கள் வரலும் இந்த வளம் வரலாம். இதில் நிறைய விஷயங்கள் அந்த அரச மரத்துக்கு இருக்குது. இதில் இன்னும் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அரச மரத்தில் பார்த்திங்கனாக்க எல்லா தெய்வங்களும் இருக்கிறதுனால நமக்கு அதீத பலன் இந்த அரச மரத்துக்கு உண்டு. இதை மார்கழி மாதத்தில் பார்த்திங்கனாக்க இதை அதிகமாக நம்ம முன்னோர்கள் இது வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாலையில் கோயில் திறந்திருப்பாங்க. இப்போ சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரும் நீர் ஊற்றி இதை வணங்குவாங்க. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரலும். ரொம்ப நோய் தீர்க்கவே முடியல அப்படிங்கிறப்ப தொடர் வழிபாடு மாதிரி நம்ம இதை பண்ணுறப்ப அந்த அரச மரத்தோட காற்று நமக்கு நல்ல ஒரு நன்மை தரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்